வாங்க காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக அதில் இருந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே ஒவ்வொரு ஃப்ளோரட்டாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். முழு காலிஃப்ளவர்லேருந்து எடுத்த பகுதி தான் இது. அதன் பிறகு அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன அளவு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டவன் உடனே நான் சேனக்கிழங்குக்கு காட்டினேன் தெரியுங்களா, அதில் இருக்கிற எல்லா வித பொடியையும் இதுலேயும் அதே மாதிரி சேருங்க. சேர்த்த உடனே அதுக்கப்புறம் இதில் காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா ஃப்ரை ஆனதும் கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான் காலிஃப்ளவர் பொரியல். இதில் அந்த சேனக்கிழங்கு ஃப்ரைக்கு காட்டின எல்லா பவுடரையும் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் அந்த தண்ணியை விட்டுட்டு இது ஒரு கொதிச்ச உடனே என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியில் போட்டிருக்க காலிஃப்ளவரை ட்ரெயின் பண்ணிட்டு இதில் அப்படியே போட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்தின பிறகு நல்லா இது பொரியல் மாதிரி ஆயிடும். உங்களுக்கு காலிஃப்ளவருக்கு கூட கொஞ்சம் காரம் வேணும்னா இறக்கும் போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை தூவி நல்லா 4 பக்கமும் கிளறி எடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா கொதிச்ச உடனே போடுங்க, ஏன்னா அது அப்படியே பெருசாக இருக்கும், குழையாது. வாங்க பார்க்கலாம், கொதிச்ச உடனே காட்டுறேன். இங்கே பாருங்க, நல்லா கொதிக்குது இல்லையா? இந்த டைமில் நீங்கள் அந்த வடிகட்டின காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸ் இருந்தது, பச்சை பட்டாணி, நான் அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நான் இந்த கொதிக்கிற வாட்டரில் போடுறேன். இதோ இந்த மாதிரி காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் அந்த கொதிச்ச வெங்காயம் தக்காளி தொக்குல நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நான் ஒரு கலரி விட்டு 4 பக்கமும் கலரி விட்டுட்டு ஒரு மீடியம் தீயில வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இந்த வடிகட்டின காலிஃப்ளவரில் தண்ணி இருக்கக்கூடாது. உங்களுக்கு குழைய வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு அப்படியே கொஞ்சம் முழுசாக தெரிகிற மாதிரி தான் வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல். நான் உங்களுக்கு ரெடியான பிறகு காட்டுறேன். இதை நான் ஃபோன் கையில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இது ஃபுல்லாக கலரிட்டு தட்டை போட்டு மூடிடுவேன். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பி அதை திறந்து திரும்பி ஒரு கலரி உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல் தட்டை போட்டு மூடி தண்ணி வத்துனதும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தேன். இது பாருங்கள், வாட்டர் இல்லை. இதை நீங்கள் எப்படி கலரணும்னா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட்டு தான் கலரணும். அப்படியே மொத்தமாக தூக்கி போட்டு கலர்னீங்கன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உடஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளவு அப்படியே நம்ம போட்ட மாதிரியே முழுசாக இருக்குது பாருங்கள். இதுதான் காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல். இது ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் சாதத்துக்கு, அப்புறமா கீரை சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே மொத்தமாக இப்படி எடுத்து இப்படி ஜல்லிக்கரண்டியில் தூக்கி போட்டிங்கன்னா குழஞ்சிடும். நீங்கள் கட் பண்ண மாதிரி இதோ முழுசாக இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் காலிஃப்ளவர் பொரியல். சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா அந்த வாட்டரு வத்தி போயிடும். அதுக்கப்புறமா ஒரு கலரி இறக்கிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது எனக்கு சொன்னீங்கன்னா தான் நான் இன்னும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதே மாதிரி ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம். இதுதான் காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல். இதை சாப்பிட்டு சுவைத்து மகிழுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
தயவு செய்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு நான் தயார் பண்ணி செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.